என் காதலின் உயிர் நீயே பகுதி 6. நந்தன் கண்களில் கண்ணீர் வழிய தான் இத்தனை நாள் அவன் சாப்பிட்ட சாப்பாடு நினைவுக்கு வந்தது. சார், என்னாச்சு சார்? சாப்பாடு காரமாக இருக்கா? சார், தண்ணீர் குடியுங்கள் என்றாள் நந்தினி. இல்லை நந்தினி, எனக்கு தண்ணீர் எல்லாம் வேண்டாம். காரம் எதுவும் அதிகமாக இல்லை. ரொம்ப வருடங்கள் கழித்து நான் ருசியான சாப்பாட்டை சாப்பிடுகிறேன். அதனால் வந்த கண்ணீர் என்றான். என்ன சார் சொல்கிறீங்க? வீட்டில்தான் தினமும் சமைப்பார்களே, பிறகு ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று நந்தினி கேட்க, தினமும் வீட்டில் வகை வகையாக சமைப்பார்கள். ஆனால் நான் ஒருத்தன் வருவேன் என்றோ என்னுடன் அமர்ந்து பேசி சாப்பாடு பரிமாறுவதற்கோ இங்கு யாரும் இல்லை என்றான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என்றால், ஆமாம், என் வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னுடன் பேசுவதற்கோ என்னுடன் அமர்ந்து சாப்பிடுவதற்கோ இந்த வீட்டில் யாருக்கும் நேரமே இல்லை. அவர்களின் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் வீட்டிற்கு வரும் நேரம் அப்படி. ஆரம்பத்தில் அம்மா எனக்காக காத்திருந்து இதையெல்லாம் செய்தார்கள். ஆனால் போக போக அவர்களாலும் முடியவில்லை போல. நான் வரும்போது அவர்கள் தூங்கி விடுவார்கள். அதனால் சாப்பிட மனம் வரவில்லை. எனக்காக யாருமே இல்லை என்று தோன்றும். அதனால்தான் நான் என் அறையிலேயே எனக்கென்று ஒரு சமையலறையை அமைத்து கொண்டேன். ஆனால் என் அம்மா இதற்கு முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏப்பா, என்ன நடந்தது? ஏன் இப்படி தனியாக சமைத்து சாப்பிடுகிறேன் என்கிறாய் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் நானோ, இல்லை அம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. தினமும் நான் வருவதற்கு தாமதமாகி விடுகிறது. உணவுகள் தான் நான் வருவதற்குள் கெட்டு போய் விடுகிறது. அதனால்தான் ஏன் உங்களுக்கு சிரமம் என்று நான் எப்போது வருகிறேனோ அப்போ சமைத்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன வேண்டுமோ அதை நானே சமைத்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டேன். ஆனால் இரவு வீட்டிற்கு வந்ததும் என்ன செய்து சாப்பிட முடியும்? அதனால்தான் தினமும் சாண்ட்விச் மட்டும் செய்து சாப்பிட்டு விட்டு தூங்கி விடுவேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல. கடந்த 5 வருடங்களாக என்னுடைய சாப்பாடு சாண்ட்விச், பிரெட் அண்ட் ஜாம் இவைகள்தான். அதனால்தான் நீ இன்று எனக்காக சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டதும் கண்கள் கலங்கிவிட்டது என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் கரை புரண்டது. நந்தினி, என்னாச்சு? நீ ஏன் அழற என்றான். இல்லை சார், உங்களை நினைத்துத்தான் எனக்கு கண்ணீர் வந்து விட்டது என்றாள். எனக்காகவா இவள் அழுகிறாளா? உள்ளுக்குள் சந்தோஷம் அடைந்தான் நந்தன். சரி விடு, நீ தினமும் உன் கையால் எனக்கு இப்படி சாப்பாடு கிடைக்குமா என்று நந்தன் கேட்க, நீங்கள் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட மாட்டீர்களே என்றாள். அவள் கேள்வியில் சற்று அதிர்ந்தவன், என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிறாய்? நான் ஏன் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பப் போகிறேன்? யாராவது உன்னிடம் அப்படி சொன்னார்களா என்று கேட்டான். யாரும் எதுவும் சொல்லவில்லை. நான் உங்களுக்கு தகுதியாக இல்லை சார். என்னை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியாது. என்னை போன்ற வேலைக்காரியை உங்களைப் போல் ஒருவர் திருமணம் செய்து கொள்வார்களா? நீங்கள் காலையில் ஏதோ வேறு வழி இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டி விட்டீர்கள் என்றாள். அதை கேட்டு மீண்டும் சிரித்தான் நந்தன். ஏய் லூசு நந்தினி, நீ என்னை அப்படி நினைத்து விட்டாயா? இந்த நந்தன் யாரையும் அவ்வளவு எளிதில் தன் பக்கத்தில் வைத்து கொள்ள மாட்டான். ஏனென்றால் என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் செய்தவர்கள் அதிகம். அதனால்தான் நான் என் பார்வையிலேயே ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த நோயும் இல்லை என்று நிரூபிக்க ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் போதும். அந்த மண்டபத்தில் உன்னை பார்த்தவுடன் எனக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் தோன்றிவிட்டது. அது ஏன் என்றுதான் தெரியவில்லை. அதனால்தான் உன் சம்மதத்தை கூட கேட்காமல் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்றான். என்ன சார் நீங்கள்? ஏதோ கடையில் பொம்மை பார்த்தேன், அதை வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், தோன்றியது, அதனால் வாங்கிவிட்டேன் என்பது போல் சொல்கிறீர்கள் என்று நந்தினி சொன்னாள். நந்தினி, உன்னிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றான். என்ன சார்? எதுவானாலும் சொல்லுங்கள் என்றால், அது நான் உன்னை விட வயதில் மூத்தவன் என்று சொல்ல. அதனால் என்ன சார் என்று நந்தினி சொல்ல, நான் உன்னை விட 11 வயது பெரியவன் என்று சொல்ல, பரவாயில்லை சார் என்றால், இவளுக்கு நாம் சொல்வது புரிகிறதா இல்லை புரியவில்லையா என்று யோசித்தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நந்தனுக்கு நந்தினியை மிகவும் பிடித்திருந்தது. கண்டவுடன் காதல் என்று சொல்வார்களே, அதேபோல் காலையில் மண்டபத்தில் சுற்றி முற்றி நந்தன் பார்க்க அங்கிருந்த அனைத்து பெண்களும் நந்தன் தன்னை பார்க்க மாட்டானா, தன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டானா என்று ஏக்க விழிகளுடன் பார்த்து கொண்டிருக்க,
ஆனால் நந்தனோ யாரையும் பொருட்படுத்தாது தூரத்தில் நின்று அங்கு நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்த நந்தினியின் முகத்தை பார்த்தவனுக்கு அவள்தான் தனக்கானவள் அவள் என்று மனதில் தோன்றியது. அவள் எந்த நிலையில் இருக்கிறாளோ அப்படியே அவளை ஏற்றுக்கொள்ளவும் தயாரானான். அதுதான் காதல் என்பதும் அவனுக்கும் தெரியவில்லை. அவன் மனதில் அப்படி தோன்றவேதான் அவளை ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது என்று எண்ணித்தான் திருமணத்தை உடனேயே செய்து கொண்டான். அதை எப்படி வெளிப்படுத்துவதென்று இப்போதும் அவனுக்கு தெரியவில்லை. அதைத்தான் இப்படி மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருந்தான். நந்தனுக்கு நந்தினியின் மேல் காதல் உள்ளது. ஆனால் நந்தினிக்கு நந்தன் மீது காதல் உள்ளதா என்று கேட்டால் அது யாருக்குமே தெரியாது. நந்தினியின் மனதில் நந்தனுக்கு இடம் இருக்குமா? இனிமேல் பார்ப்போம். நந்தினி, நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். எனக்கும் உனக்கும் 11 வயது வித்தியாசம் என்றான். நந்தினியும் சரி சார், அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது நீங்கள் சாப்பிடுங்கள், சாப்பிட்டு விட்டு ரெஸ்ட் எடுங்கள் என்றாள். சரி என்று சொல்லிய நந்தன் வெகு நாட்கள் கழித்து வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு எழுந்தான். அவனுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. நந்தினி, நீ சாப்பிட்டியா என்று கேட்க, தன் வாழ்நாளில் இன்றுதான் தன்னை பார்த்து ஒருவர் சாப்பிட்டியா என்று கேட்டது. இப்போது நந்தினியின் கண்கள் கலங்கியது. ஐயோ நந்தினி, ஏன் அழுகிறாய்? என்னவாயிற்று என்று பதறினான் நந்தன். ஒன்றுமில்லை சார், இனிமேல் தான் சாப்பிடணும் என்று கூற நந்தினியை அமரச் சொல்ல அவளோ தரையில் கீழே அமர்ந்தாள். ஏன் அங்கு தரையில் அமர்ந்திருக்கிறாய்? மேலே வந்து டைனிங் டேபிளில் உட்காரு என்று நந்தன் சொல்ல, இல்லை சார், பரவாயில்லை, நான் எப்போதும் கீழே தரையில் அமர்ந்து தான் சாப்பிடுவேன். அதுவே எனக்கு பழகியும் விட்டது. சரி சார், நீங்கள் போய் தூங்குங்கள், நான் சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என்றாள். இல்லை நந்தினி, நானே உனக்கு பரிமாறுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு பிளேட் எடுத்து சாதம் போட்டு சாம்பார் ஊற்றப் போக, வேண்டாம் சார், நான் தண்ணீர் ஊற்றியே சாப்பிட்டு கொள்கிறேன் என்றாள். ஏன் நந்தினி, அதான் குழம்பு பொரியல் என்று எல்லாமே இருக்கிறதே, பிறகு எதற்கு வேண்டாம் என்கிறாய் என்றான் நந்தன். நந்தினி சிறிய புன்னகையுடன் அவனுக்கு பதிலளித்தாள். நான் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நேற்று வரை தண்ணீர் ஊற்றி தான் சாப்பிடுவேன், 3 வேளையும் என்றாள். ஏன் அப்படி சாப்பிட்டாய் என்று நந்தன் அதிர்ந்து கேட்க, அது என்று தயங்கியவள் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். அதை கண்ட நந்தன், என்னிடம் நீ தைரியமாக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நம்பிக்கை கொடுத்தான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பிறகுதான் நந்தினி சொன்னாள், அது விமலா மேடம் அப்படித்தான் எனக்கு சாப்பிட சொல்லியதாகவும் அதுதான் அவர்களின் உத்தரவும் என்று கூறினாள். அவர்களின் உத்தரவை நான் எப்படி மீற முடியும்? ஏன் மீறக்கூடாது? நீ அவர்கள் வீட்டில் வேலைதான் செய்தாய். அவர்களுக்கு நீ ஒன்றும் அடிமை கிடையாது. அவர்கள் சொன்னால் அப்படியே செய்து விடுவாயா? நீ அங்கு தானே சமைப்பாய், நீதானே அங்கு சமைப்பாய், உனக்கென்று எடுத்து வைத்து கொண்டு பிறருக்கு கொடுத்து இருக்கலாமே என்றான் சற்று கோபத்துடன். ஐயோ சார், நீங்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? நான் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி, அது என் வீடு இல்லையே என்றாள். நந்தினியின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான் நந்தன். அவன் அப்படி அடிப்பான் என்று சற்றும் எதிர்பார்க்காதவள் அவன் அடித்த அடியில் வலியில் கன்னத்தை தாங்கி நின்றாள். ஏன் நான் உன்னை அடிச்சேன்னு நீ கேட்கணும், ஏன் எதுவும் கேட்காம அமைதியாக நிற்கிறாய் என்றான். அதற்கும் அவளிடம் மௌனம்தான். ஏன் என்று நீ கேட்க மாட்ட. சரி, நானே சொல்கிறேன். நீ இந்த நந்தனின் மனைவி, வேலைக்காரி என்று உன்னை நீயே சொல்வதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ இந்த வீட்டின் மூத்த மருமகள். அதற்கு ஏற்றாற்போல் உன்னை நீ மாற்றிக்கொண்டு தான் ஆக வேண்டும். முதலில் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள். இந்த நந்தன் எந்த தொழிலில் கால் வைத்தாலும் அதில் நம்பர் 1ஆகத்தான் இருப்பான். அவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எதிலுமே தைரியமாக, யாராக இருந்தாலும் தப்பு என்றால் உடனேயே எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். அந்த இடத்தில் நானாக இருந்தாலும். அவன் பேச பேச அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி. ஆக வாய் திறந்து பேசு என்றான்.
அப்போதும் அவளிடம் மௌனம்தான் குடிக்கொண்டிருந்தது. எப்படி பேசுவாள்? அவள் இந்த 22 வருடங்களில் அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அடி வாங்கி திட்டு வாங்கி எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருந்தவள் திடீரென்று பேசச் சொன்னால் எப்படி பேசுவான்? நந்தன் எந்த அளவிற்கு பொறுமையானவனோ அதே அளவு கோபக்காரனும் கூட. அவனை பொறுத்தவரை நந்தினி அவளுடையவள், அவளை யாரும் கீழே வைத்து பேசக்கூடாது என்று எண்ணினான். ஆனால் நந்தினியை இப்படி பேசும்போது அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நந்தினி, போதும், வாயை திறந்து எதுவும் கேட்கப் போவதில்லை என்று அறிந்தவன் தன் கோபத்தை குறைத்து கொண்டு அவளின் அருகில் சென்று அமர்ந்து அவளுக்கான உணவில் குழம்பை ஊற்றிவிட்டு பொரியல்களை வைத்து எடுத்து வைத்து சாப்பிடு என்று சொன்னான். அவள் அவன் முகத்தை உற்று பார்த்தாள். சார், உங்களுக்கு எதுவும் என் மேலே கோபம் இல்லையே என்று கேட்டாள். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்ல மாட்ட, ஆனால் நீ கேட்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும், அப்படிதானே என்றான். அவள் ஆம் என்று தலையாட்டிவிட்டு, என்ன செய்வது சார், நான் அப்படியே பழகிவிட்டேன். திடீரென்று நீங்கள் என்னை மாற்றி நினைத்தால் அது உடனே முடியுமா என்றாள். சரி, போக போக நான் உன்னை இந்த நந்தனின் நந்தினியாக்கி விடுகிறேன் என்றான் இரட்டை அர்த்தத்தில். அதை புரியாதவளோ சரி சார் என்று கூற நந்தன் மீண்டும் சிரித்தான். இவளை என்னத்தான் செய்வது? நான் வெளி உலகமே தெரியாத பெண் என்று தான் நினைத்தேன். இவளுக்கோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. சரி விடுடா நந்தன், இவள் இப்படி இருப்பது தான் உனக்கும் நல்லது. அப்போதுதான் இவளை உனக்கு ஏற்றாற்போல் அவளை மாற்றவும் முடியும் என நினைத்தவன், சரி, என்னை பார்த்தது போதும், இப்போது சாப்பிடு என்றான். நந்தினிக்கு வாயில் எச்சில் ஊறியது. வாழ்வில்தான் தான் முதலாக குழம்பு பொரியலுடன் சாப்பிடப் போவதை நினைத்து. ஒரு வாய் சோறு குழம்புடன் சேர்ந்து வாய்க்குள் சென்றதும் நந்தினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. உணவு இப்படித்தான் இருக்குமா என்று பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் உணவை கொடுக்கும்போது அதன் முகத்தில் தோன்றும் பாவனைகளைப் போல நிறைய ரியாக்ஷன்களை கொடுத்தாள் நந்தினி. நந்தன் தான் பாவம். அவள் முகம் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்து மனது ஏங்கியது. அவள் அருகில் நெருங்க வேண்டும் என்று நினைத்தான். இவனுக்கு இப்படி தோன்ற நந்தினி இவ்வளவு நாளும் சாப்பிடாமல் இருந்த உணவை இன்று ஒரு நாளில் சாப்பிட்ட போல் வயிறு நிறைந்தது. கை கழுவி விட்டு எழுந்தவள் அப்போதுதான் நந்தனை பார்த்தாள். ஏன் சார் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என்றாள். ஒன்றுமில்லை என்றவன் பெட்ரூமிற்கு சென்றான். நந்தினி அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு அவளும் பெட்ரூமிற்கு வந்தவள், சார், நான் வெளியில் போய் படுத்துக்கொள்கிறேன் என்றாள். நீங்கள் தூங்குங்கள் என்றாள். அவளை பார்த்து முறைத்தவன், நீ ஏன் இப்படி இருக்க என்று கேட்டான். எப்படி சார் என்றாள் நந்தினி. நீ உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாயா என்றான். என்னை பற்றி யோசிக்க என்ன இருக்கிறது சார் என்றால், முதலில் ஒன்றை நீ தெரிந்து கொள், நீ இந்த நந்தனின் மனைவி, அதை மனதில் புரிய வைத்துக்கொள் என்றான். சார், நான் ஒன்று சொல்லலாமா என்றால், இப்போதாவது ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றியது என்று நந்தன் நினைக்க, சொல் என்றான். நான் இதுவரை யாரிடமும் இந்த அளவு பேசியது இல்லை. நான் உங்களிடம் மட்டும்தான் பேசியிருக்கிறேன். நீங்கள் என் கூட இருக்கும்போது ஏதோ ரொம்ப நாள் பழகியவர் போல் தோன்றுகிறது. இருந்தாலும் எனக்கு உங்களுடன் ஒரே அறையில் தங்குவதற்கு சற்று தயக்கமாகத்தான் உள்ளது என்றாள். தொடரும். சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.